ஹலோ பிரபு. ஹலோ சின்னையா, எங்க எவ்வளவு தூரம் ஸ்விம் பண்ண வந்தியா? இல்ல, உன்னை பார்க்கணும் தான் புறப்பட்டேன். எங்கெங்கயோ தேடின கடைசியில இங்கதான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. என்ன அவ்வளவு அவசரமான விஷயம்? ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட கேட்டிருந்தேன் 1000 ரூபாய். அதை எங்க அப்பாவே மேனேஜ் பண்ணிட்டாரு. அதனால உங்ககிட்ட வாங்கின செக்கை திருப்பி கொடுக்கலாம்னு வந்தேன். உனக்கு வேற ஏதாவது செலவு இருந்தா வச்சுக்கோ. எனக்கு ஒண்ணு செலவு இல்லை. இந்த நான் வரட்டுமா? 1 minute, I'll drop you. வேண்டாம் வேண்டாம், ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஒர்க் ஷாப் நேரமாச்சு, நான் வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, சைக்கிள் ரிப்பேர் இல்ல, பஞ்சர். ஐயே, if you don't mind, நீங்க எங்க போகணும்னு சொன்னா நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன். பரவாயில்லை, தேங்க்ஸ். படிச்சவங்களை இப்படி தயங்கலாமா? கமா கமா. இல்ல, சைக்கிள். அத பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். ப்ளீஸ் கேட்டி. இதுதான் எங்க வீடு. ஃபுல் ஹவுஸ். உட்காருங்க, காஃபி கொண்டாரு. நோ நோ தேங்க்ஸ், நான் காபி சாப்பிடுறது இல்ல. ஆமா, இந்த வீட்ல நீங்க தனியா இருக்கீங்க? இல்ல இல்ல, எங்க அப்பாவும் இருக்காரு. ஓ ஐ see. இப்போ அவரு எங்கேயோ வெளியே போயிருக்காரு. எப்போ வருவாரு? 9 மணி ஆகும். ஏன்? ஒண்ணும் இல்ல, அவர்தான் வரதுக்கு நேரமா ஒன்றீங்களே. வாங்க அப்படி பீச்சுக்கு போவோம். பீச்சுக்கா? எதுக்கு? வேற எதுக்கு, சும்மா அப்படி ஜாலியா பொழுதுபோக்கத்தான். உங்களுக்கு என்னோட வர விருப்பம் இல்லையா? மிஸ்டர், என்ன நீங்க தவறா நினைச்சிட்டு இருக்கீங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க ரொம்ப கௌரவமானவர் நினைச்சேன். இப்பதான் புரியுது மோசமானவர். போங்க வெளியே. எதுக்கு இப்படி அனாவசியமா கோச்சிக்கிறீங்க? இப்ப வெளியே போறீங்களா இல்லையா? போகலன்னா நான் யாரையாவது கூப்பிட வேண்டி வரும். கெட் அவுட். ஓகே. மாலதி, நீ என்ன சரியா புரிஞ்சுக்கல. என்ன இப்படி அவமானப்படுத்ததுக்கு உன்னை என்னைக்காவது என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வைக்கலனா என் பேர் பிரபு. குட் ஈவினிங் பிரதர். குட் ஈவினிங் பிரதர். என்னப்பா திடீர்னு இங்க வந்திருக்கீங்க? எங்க வருவோம், வழக்கப்படி கொஞ்சம் டிமாண்ட், அதான் வந்தோம். இப்படி பணம் தேவையான என் வீட்டுக்கு வர வேண்டாம் உங்ககிட்ட எவ்வளவு தரம் சொல்றேன். அவட வந்துச்சுங்க பிரதர். ரொம்ப அவசரமா தேவைப்பட்டதுனால தானே இங்க வந்திருக்கோம். வாங்கப்பா. எவ்வளவுப்பா வேணும்? கொஞ்சம் தான், ஒரு 300 ரூபாய் தேவை. இனிமே இது போல என்ன வந்து அடிக்கடி தொந்தரப்படுத்தாதீங்க. இந்த 200 ரூபாய் இருக்கு வச்சுக்கோ. தேங்க்ஸ். 1 minute. மணிலால் தெருவுல 13. ஆமா, அவளுக்கு என்ன? ஒண்ணு இல்ல, அவ என்ன கொஞ்சம் அவமதிப்பா பேசிட்டு. அப்படியா? சொல்லுங்க பிரதர் ஒரு வார்த்தை. அவளை நான் எப்படியாவது சந்திச்சு சரியான பாடம் கற்பிக்கணும். அவ்வளவுதானே? அவளை தூக்கிட்டு வந்து உன் காலடியில சேர்க்கிறேன். கொஞ்சம் செலவாகும். அதை பத்தி நான் கவலைப்படுறேன். அப்ப காரியம் முடிஞ்சது. வரேன் பிரதர். ஓகே. கதம்ப என்ன வேலை? 10 பைசா. 6 பைசா கொடுக்க மாட்டா? மூஞ்சா பாரு மூஞ்சா. ஒனியாரத்துக்கு முந்தி 6 பைசா இல்ல 7 பைசா இல்ல. மாரே என்ன வரலிக்கு ஜோரா கீதே. வா बड़ा ஜாலி ஆகற. சவா நடனா காட்டியோ. வா வா. நீ ரொம்ப ஜாலி தான். வா வா வரே கமாலி வரே. கதம்ப வலி. கதம்ப வலி. ஐயா, நான் சேட் நிக்கற கம்முனிக்கிறியே. அட நம்ம மரிக்குளுந்து. மரிக்குளுந்து. வா நான் சொல்ல பா நம்ம மரிக்குளுந்து சபா. இன்னா தின்னா வட்டிருந்தா நம்ம ஆள் மேல கை வைப்பேன். உனக்கு என்ன பண்ண பாரு. இது எம்போடி நச்சப்பா, நம்ம வரைக்கும் நச்சப்பா. கத்திரிப்படி போட்டு தீய தள்ளிக்காண்டா மாதிரியே நம்ம மாதிரியா கூவாதமே 10-15 ரவுடி பசங்க என்ன உதைக்கிறதுக்கு வரானுங்க. நான் ஒண்ணும் பண்ணல, ஒரு வெத்தலை பாக்கட்டேன். அந்த வெத்தலை பாக்கட்டேன் ஒருத்தன் ஒருத்தர் டாவட்சின்னு இருந்தான். அது ஒன்ன மாதிரி இருந்து பேக்கல என்னடா நம்ம புள்ள கையில ராக் பண்றானே அப்படின்னு ஸ்ட்ரைட்டா அப்படியே பிடிச்சி தள்ளு திரும்பினா ஒரு கன்றாவி ஒரு கசமாலம்
அவன் என்ன தெரியுமா சொல்றான், என்னடா என் பொண்ணு மேல கை வைக்கிறியே அப்படின்னு அடிக்க வந்தான். நான் ஜகா வாங்கினேன், தட்டிக்கு கீழே விழுந்தான். அவ்வளவுதான் அம்பே, நான் பஞ்சாப் பறந்து வந்துட்டேன். விட்டானுங்களா அவன் கூட்டாளி பசங்க 10-15 பேரு கம்பும் குச்சியும் வச்சுட்டு வரானுங்க, சொல்றதுக்கு வராங்க. இங்க வந்தா நான் என்னயா பண்ணுவேன்? நான் என்னடி பண்ண, கையெல்லாம் ஒட்டுறது. நீ கொஞ்சம் சமாளி போய். மாறி வைக்கிறானே அவனை வெளியே விட்டு நாங்கெல்லாம் பாக்கணும். மச்சான் பாவம் ஏதாச்சும் தெரியாம செஞ்சுட்டான். நீ என்ன அவன் என்ன வேலை செஞ்சு வந்திருக்கான்னு எங்களுக்கு தெரியும். ஒத்துமே ஆளு சோதானா சீரா, ஆளு சோடி மாதிரி இருந்தாலும் பரா கிளாடி நைனா. நான் வித்தரவா கிடையாது, சும்மா தான் இருந்துச்சுன்னா நாங்கள் எவ்வளவு ஆளு பாத்துக்கிறோம், இந்த மாதிரி ஆளு பார்த்ததே கிடையாது. வெண்பாட்டாக்கி கஜேந்திரன் தெரியுமா, அற்புதர் ஆறுமுகம் கீழ்ச்சானே, அந்த ஆறுமுகமே இன்னைக்கு அவுட்டு. ஏன் உடம்பு சரியா கால்றாவா பாத்தியா ஊர்ல தான் தான் பெரிய ரெவடி நினைச்சிருந்தா ஆறுமுகம். உன என்ன பண்ணா திரும்ப அந்த மாதிரி வயகாலிங்க கத்திரி வச்சு போட்டு கீழே தட்டாருமா, அவன் அவுட்டு மண்ட காலி. ஐயோ அப்ப மண்டையிலிருந்து நிறைய ஒளி இருக்குமே ஐயா, பாவம். அவனுக்கு போய் பாவன்னுக்கிட்டு அவன் என்ன தன்னாட்டு பிடிச்சாலும் தெரியுமா, அவனே அடிச்சுட்டேன் நீ. அதனால நீதான் இனிமே எங்களுக்கு வாத்தியாரு. அறுப்புக்கார ஆறுமுகத்தை அம்பேதாக்கன கத்திரி வெட்டு மாறே, கத்திரி வெட்டு மாறே. வாத்தியாரே டைம் போச்சு, வேட்டையில நம்ம பேட்டை ஏதாவது கிளாட்ட நடந்தது நீதான் வர வாத்தியாரே. பாத்துக்கலாம் நேரம் கத்தி பிளேடெல்லாம் வச்சு போட்டு நீ பாட்டுக்கு உதறிக்கணும் வீட்டுக்குள்ள ஓடியாந்தா அவனுக்கு உனக்கு மாலைய போட்டு போறானுங்க. எல்லாம் மதுரை வீர மகிமை. அப்ப ஏதோ சர்க்கி விழுந்தா நமக்கு அவன் பேட் லக்கு, என்ன பண்றது, நமக்கு மாலையை போட்டு போறானுங்க. போட்டு போட்டு சின்னையா, சின்னையா, சின்னையா. யாரு யாருது? சின்னையா இருக்கானா? சின்னையா அண்ணன் இல்ல, ஒர்க் ஷாப்ல இருந்து இன்னும் வரல. ஓ அப்படியா, அவன் வந்தா பிரபு வந்து போனதா சொல்லுங்க. யார் வந்து போனதா? பிரபு, பிரபு நான் வரேன். அண்ணே அண்ணே. என்னம்மா? யாரோ உன்னை தேடிட்டு வந்திருந்தாங்க. என்ன தேடிக்கிட்டா? ஆமா, யாரோ அவருடைய ஸ்நேகிதராமே. பேரு பேரு வந்து பாக்குறதுக்கு எப்படி இருப்பான்? ரொம்ப ஜோரா அழகா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பணக்கார வீட்டு பிள்ளை மாதிரி. ஓ பிரபுவா இருக்கும். ஆமா ஆமா, அதேதான் பேரு. என்ன சொன்னா? சிந்தையா வந்தா நான் வந்துட்டு போறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. யாரம்மா வந்துட்டு போனது? பிரபுப்பா. பிரபுவா? ஏண்டா சின்னையா, அன்னைக்கு உன்னை சூதாடுற இடத்துக்கு அழைச்சிட்டு போனானே அந்த எஸ்டேட் ராஜகோபால் பிள்ளை மகன் தானடா? ஆமாப்பா. அவன் கூட எல்லாம் சேரக்கூடாதுன்னு அன்னைக்கே சொன்னா. அவனா தாப்பா என்ன தேடிட்டு வந்திருக்கான். அவனுக்கு ஊர்ல ரொம்ப கெட்ட பேர்ரா, காலாடி பசங்க சிநேகிதமா கண்ட பெண்களோட சுத்துறானா. அப்படிப்பட்டவன் நம்ம வீட்டுக்கு வந்தா நமக்கு தானடா கேவலம். பார், இனிமே அவனை சந்திச்சீன்னா நம்ம வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிடு. என்ன அப்பா சொன்ன மாதிரி உன் சிநேகிதர் அவ்வளவு மோசமா? பொதுவா எல்லாரையும் சந்தேகத்தோட பாக்குறதான போலீஸ் இலாக்காவோட டியூட்டி. அப்பா நினைக்கிறாப்புல பிரபு ஒண்ணு அவ்வளவு மோசமானவல்ல. அன்னைக்கு கூட பாத்தியே, எனக்கு 1000 ரூபாய் செக் அனுப்பி வைக்கல. அவரா இவரே? அவனேதான். நண்பனுக்கு உதவி செய்யணுங்கிற நல்ல குணம் படைச்சவன். பணக்காரனா இருந்தாலும் இலகுன மனசுடையவன். ஆமண்ணா, அவரை பார்த்தா ரொம்ப நல்லவருமா. ஜானகி, சௌக்கியமா இருக்கியா? என்ன பதிலே பேச மாட்டேங்கிற? ரொம்ப யோசனை செஞ்சு வேற வழி இல்லாமத்தான் வக்கீல் சார் உங்களை நான் வரவழைச்சேன். என்னைக்காவது ஒரு நாள் இவன் திருந்த மாட்டானான்னு தான் நான் இவ்வளவு நாளும் பொறுமையா இருந்தேன். இனிமே ஏதாவது ஒரு முடிவுக்கு வரலன்னா பிரயோஜனம் இல்லை சார். அப்படியா? பிரபு இவ்வளவு மோசமா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லையே. நான் தான் வெட்கத்தை விட்டு சொல்றேன், இவனை பத்தி புகார் வராத நாளே கிடையாது சார். அவனுக்கு சின்ன வயசு, ஏதோ பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறான்.
சீக்கிரத்துல ஒரு கால் கட்டை போடுங்க, எல்லாம் சரியாயிடும். நான் மாட்டேன்னு சொல்றேன். காலதாமதம் கூடாது சார். உங்க உறவுக்கார பொண்ணு யாராவது இருந்தா சட்டு புட்டுன்னு பேசி கல்யாணத்தை முடிங்க. பொண்ணுக்கு என்ன சார் குறைச்சல்? என் தங்கச்சி மகளே அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவன் தான் கட்டிக்க மாட்டேங்கிறானே சார். அதனால என்ன சார், எல்லா சொத்தும் நீங்க சம்பாதிச்சது தானே. பேசாத அந்த பொண்ணு பேர்ல உயிரை எழுதி அவளை கல்யாணம் செய்துக்கிட்டா தான் அவன் கைக்கு சொத்து வரணும் எழுதிட்டா தானா வழிக்கு வரான். ஆமா சார்.